ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மசாலா சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 2 இருந்தால் போதுங்க. இந்த சாம்பார் செஞ்சிடலாம். வேக வச்ச பருப்பு 2 விசில் விட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தேங்காய் பால், பட்டை, கிராம்பு. ஓகேவா, இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 சோம்பு, பாருங்கள் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த சாம்பாரை நான் டிவியில் தாங்க ஏதோ ஒரு ரெசிபியில் பார்த்தேன். ஜெயா டிவியில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தோன்னே இந்த சாம்பார் ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, வெங்காயம் வதங்கட்டும். சாம்பார்லேயே நிறையா வெரைட்டி, நிறையா விதமாக வைக்கலாங்க. அதில் இது ஒரு விதம். மசாலா சாம்பார்னால் அதில் பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்கிறோம். தேங்காய் பால் சேர்க்குறோம். புதினா கொட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டு வதக்கிக்குவோம். இதாங்க நம்ம நார்மல் சாம்பாருக்கு இதுக்கு வித்தியாசம். அதனால தான் நம்ம மசாலா சாம்பார்னு சொல்கிறோம். மசாலா சேர்த்து புதினா போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போடுங்க இந்த சாம்பாருக்கு. வேறு எதுவும் போட வேணாம், அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கட்டும். வதங்கினாலும் காய் சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த சாம்பாரில் புளி சேர்க்க மாட்டாங்க. லெமன் லாஸ்ட்டாக லெமன் ஊற்றிக்குவோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க. இந்த சாம்பாரை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேவா, செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு தெரியும். பாதியில் பார்த்தோன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கட்டுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள். நம்ம சைட்லாம் எப்போதுமே மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். நான் சேர்க்குறது சின்ன ஸ்பூனு. நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி.
அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். ஓகேங்க, காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பருப்பு சேர்ப்போம், தேங்காய் பால் சேர்ப்போம். ஓகேவா? நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க சாம்பார் வைக்கிறேன். ரெண்டு கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 4 பேர் 5 பேர்னால் இதே அளவு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த இடத்துல தேவையான அளவு உப்பு சேர்த்து சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டுங்க. பாருங்கள், உப்பும் பருப்பும் சேர்த்துட்டோம். இப்போ சாம்பார் இந்த அளவுக்கு இருக்குங்க. சாம்பார் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்க போகும்போது தேங்காய் பால் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகேவா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்கள், சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான். லைட்டாக ஒரு இது வரும்போது ஆஃப் பண்ணிடணும், கொதிக்கும்போது. ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி சைஸ், நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த லெமன் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டோம், அதனால் கொதிக்கும்போது ஊற்றக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பாதி புளிஞ்சு விட்டோன்னா போதுங்க. சூப்பரான மசாலா சாம்பார் ரெடி. ஓகேவா? இது மேலே 2 கொத்தமல்லி இலை தூவினோன்னா நல்லா டேஸ்டான சாம்பார். ஓகேவா? அந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாம்பார் லைட்டாக தேங்காய் பால் ஊற்றுனோன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். சும்மா 2 கொத்தமல்லி தழை தூவிட்டேங்க. இப்போ லெமன், ஒரு பாதி லெமன். புளிப்பு வேணுங்கிறவங்களுக்கு, தேவையில்லாட்டினா விட்டுறலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா சாம்பார் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான ரெசிபிஸ் நிறையா வருங்க.